கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். ஆமேன். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களை பற்றியும் ராஜாக்களை பற்றியும் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாக இந்த முதல் அதிகாரத்தில் விலங்கினங்களுக்கு ஒப்பிடுகின்றார். மனிதனை பற்றி பறவைகள், விலங்குகள், புழு, பூச்சிகள், எறும்பு, இப்படி பல அநேக இடங்களில் எழுதப்பட்டுள்ளது. ஏன்? நன்றியுள்ள விலங்கினம் சாப்பாட்டிற்காகவே வாழும் மனிதர்கள் பறவைகளுக்கு ஒப்பிட்டும், சோம்பேறிக்காக எறும்பு நிலத்தில் போய் கற்றுக்கொள், இப்படி பல இடங்களில் பல பிராணிகளுக்கு ஒப்பிட்டும் பேசப்படுகிறான். நமது இந்தியா காட்டு பகுதியில் குரங்குகள் அதிகமாக வாழும் பகுதியில் மான்கள் அதிகமாக வாழும். அப்படி மான்கள் அதிகமாக வாழ்ந்தால் அந்த காடு பகுதிகளில் கொடிய விலங்கினமாக சிங்கம், புலி இருக்கும். சிங்கம், புலி மான்களை வேட்டையாட வரும் வேளையில் இங்கு உள்ள குரங்குகள் ஒருவித ஓசை எழுப்பி மான்களை தப்பிக்க விடுகிறது. ஏதோ எனிமி வருகிறான் என்று உஷாராக ஓடிவிடுகிறது அந்த மான்கள். அதேபோல் ஆப்பிரிக்கா காட்டுப்பகுதியில் சில இடங்களில் நாம் பார்க்கும்போது வரிக்குதிரைகள் அதிகமாக வாழும். அங்கே தீக்கோழிகளும் அதிகமாக வாழ்கின்றன. இந்த வரிக்குதிரைகள் அழித்து சாப்பிட வரும் கொடிய விலங்கினமாக இந்த சிங்கம், புலி, சிறுத்தைகளின் அசைவுகளை தீக்கோழிகள் கண்டறிந்து வரிக்குதிரைகளை காப்பாற்ற ஒருவித ஓசை எழுப்பியவுடன் இந்த வரிக்குதிரைகள் ஓடி ஒளிய ஆரம்பித்து விடுகின்றன. ஆம் பிரியமான தேவஜனமே, தேவ சாயலை பெற்றதான நாம் உணர்வின்றி, விழிப்புணர்வின்றி ஒருவருக்கொருவர் நாம் காட்டி கொடுத்து பொறாமை கொண்டும் வாழ்கின்றோம். குடும்பத்திலே சண்டை, அக்கம் பக்கத்திலே சண்டை, நண்பர்களிடம் சண்டை, பொறாமையினால் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யும் மனப்பாங்குடன் வாழ்கின்றார். தனக்கு உதவி செய்தவர்களை நல்லோர் தீயோர் என்றும் கூட பாராமல் அவர்களை அழிக்கவும் பாடுபடுகிறார். இவர்களை நம் ஆண்டவர் மிக எளிதாக, நீங்கள் நல் மனிதர்களாக வாழ எறும்பினிடமும் பறவை கழுதைகளிடமும் கழுதைகளிடமும் போய் கற்றுக்கொள்ள அறிவுறுத்துகிறார். ஆமேன். God bless you.